ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியான உங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற மாத்திரம் அல்லாதபடி அது நடக்கும்படியாய் உங்களை அர்ப்பணிங்கள். கர்த்ததாமே அளவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 45வது இறை வார்த்தை. கர்த்தரால் சொல்லப்பட்டது, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும். எலிசபெத் அம்மா அன்னை மரியாளை பார்த்து சொன்னார்கள், கர்த்தரால் சொல்லப்பட்டது உனக்கு நிறைவேறும். தேவதூதன் வந்து சொன்னான் அன்னை மரியாள் இடத்துல, இதோ பரிசுத்த ஆவி உண்மையில் நிழலிடும், உன்னிடத்திலே பரிசுத்தமான ஒரு குமாரன் பிறப்பா. தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்று தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவதூதன் சொன்னார், இப்பொழுது மலடி என்று சொல்லப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். வேதம் சொல்லுகிறது, வார்த்தையை பெற்றுக்கொண்டு எலிசபெத்தை சந்திக்கும்படியாய் அன்னை மரியாள் கடந்து வந்தாங்க. ஆனால் மரியாளை பார்த்த உடனே எலிசபெத்தமாக பரிசுத்தாவில் நிறைந்து சொன்ன வார்த்தை தான், கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, ஏன் நிறைவேறலை? எத்தனையோ வாக்குத்தத்தம், மாத வாக்குத்தத்தம், வருஷ வாக்குத்தத்தம், நாள் வாக்குத்தத்தம் எல்லாம் வாங்குகிறோம், நிறைவேறணும், நிச்சயமாக நிறைவேறும். அபாகுக்கின் புத்தகம் 2 அதிகாரம் 3வது திருவசனம் சொல்கிறது, நிச்சயமாக நிறைவேறும். எப்போ? தாமதித்தாலும் நிறைவேறும். எப்போ? பரிசுத்தாவில் நிறைந்து நீ ஜெபிப்பாயானால் நிச்சயமாய் நிறைவேறும். காலம் தாழ்த்தாது. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனப்புத்திரனும் அல்ல. வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒழியாது. அந்த வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? வருஷத்தில் ஜனவரி மாதம் 1 தேதி தேவாலயத்திற்கு போகும்போது வாக்கு கொடுத்திருக்கிறாரு, உன்னை மேன்மைப்படுத்துவேனே, உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேனே, நான் உன்னை கைவிட மாட்டேனே. எத்தனையோ வாக்கு தத்தங்கள். எப்பொழுது அந்த வாக்கு தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபித்திருக்கின்றீர்கள்? அந்த வாக்கு தத்தங்களை வாங்கி அப்படியே பாக்கெட்டில் போட்டு வைக்கிறதுக்குல்ல. வாக்கு தத்தம் கொடுத்தா, செக்கு இருந்தால் செக்கு கொண்டு போய் என்ன செய்யணும்? ஏடிஎம்மில் போட்டால் பணம் வராது. அதுக்குள்ளே வங்கியில், அதுக்குள்ளே பேங்கில் கொண்டு கொடுத்து உங்கள் பேரில் இருக்கிற அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஆனால் இது ஏடிஎம்மில் கொடுத்தா வராது. வங்கிக்கு போய் நீங்களும் ஒரு சைன் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்களும் ஒரு சைன் பண்ணணும். அப்போ நீங்களும் நானும் ஜெபிக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். இன்றைக்கி நீங்கள் ஜெபித்திருக்கின்றீர்களா? கூட்டத்துக்கு போனால், நட்சத்திர கூட்டத்துக்கு போனால் கைதட்டி பாடுறோம், தேவாலயத்துக்கு போனால் தேவனை ஆராதிக்கும், அதோடு சரி. வீட்டுக்கு வந்து வேதத்தை வாசித்திருக்கிறா? அனுதினமும் தேவனை நேசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா? அப்படி அமர்ந்திருந்து நீங்கள் ஜெபிப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கு சொல்லப்பட்டதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. எங்களுடைய வெள்ளிக்கிழமை குணமளிக்கும் ஜபத்திற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான அந்த ஜபக்குழுவில் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு அருமையான குடும்பம் வந்தார்கள். 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் இல்லை, திருமணமாகி. ஒரு பிள்ளைக்கு 7 வருஷம் ஆச்சு, ஒரு பிள்ளைக்கு 5 வருஷம் ஆச்சு. 2 பிள்ளைகளுக்கு 2 பெண் குழந்தைகள் தான் அவங்களுக்கு. சாதாரண குடும்பம் தான், 2க்கும் குழந்தை இல்லை. பல மருத்துவர்களை சந்தித்தார்கள். கர்த்தர் சொன்னார், நான் சொன்னது நிறைவேறும், காத்திருக்க சொல்ல. நடந்தது என்ன? அதே வருஷத்தில், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதே வருஷத்தில் 2 பிள்ளைகளும் கர்ப்பம் தரித்து 2 பிள்ளைகளுக்கும் ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, கர்த்தருடைய ஆவி என்னோடு பேசுகிறார். ஐயா, எனக்கு இதுக்கு மேலே எப்போ வேலை கிடைக்கும்? இதுக்கு மேலே எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா? இதுக்கு மேலே என் நர்ஸு வேலையை நான் காப்பாற்ற முடியுமா? இப்போ நான் பார்க்குற வேலையை நான் காப்பாற்ற முடியுமா? கலங்கி கொண்டு இருக்கிறாயோ? கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார், உனக்கு சொன்னது நிறைவேறும். உனக்கு சொன்னது கர்த்தர் சொல்லி இருக்கிறாள். வானத்தையும் பூமி உண்டாக்கிற தெய்வம் பேசி இருக்கிறாளவா, இன்றைக்கு நிறைவேறப் போகிறது. அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? ஆர் யூ ரெடி? நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சொத்தரிக்கிறோம். கர்த்தரால் சொல்லப்பட்டது
ஆண்டவரே, நீர் உம்முடைய ஜனத்திற்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு நிறைவேற்றி மகிழ பண்ணுவீராக. அவருடைய கண்ணீர், வேதனை, பிரச்சனை எல்லாம் இன்றைக்கு மாறி போகும்படி ஆட்சி வைக்கிறேன். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளின் கற்ப வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்னவன் நீர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அற்புதம் செய்து மகிழப்படும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.